அவங்க என்ன ஸ்பீட் பசங்க நம்ம சேனலுக்கு யாராவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய வண்டி இது. பஜாஜ் மேக்ஸிமோ அபி ஆட்டோ இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோடு ஆட்டோ இது. ஸோ இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டீசல் வண்டியில தான் இந்த அபி ஆட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ புதுசா சிஎன்ஜில வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி ஓடிட்டு இருக்கு. இதோட டயர் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல மாட்டேன், அதுக்கு சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் இருக்காரு. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இவரு தான் நம்ம ஆனந்த் ப்ரோ. இவரு தான் இந்த வண்டியில வந்து இவரு தான் இந்த வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு. இவரு தான் டிரைவரு. இதுல என்னென்ன இருக்கு, எவ்வளவு ஃபீடு போவோம், எவ்வளவு வெயிட் ஏத்தலாம், இப்ப இந்த பாடி கண்டிஷன் எப்படி இருக்கு, இந்த டயர் கண்டிஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சும்மா வண்டி புட்டு மாரி புட்டு 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 வைக்க போறாமா பக்கா வாயா சொல்லியா இதோட டயர் கண்டிஷனை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இது டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா டியூப்லெஸ் தான். இதுல டயர் பார்த்தீங்கன்னா எந்த கண்டிஷன் சொல்ற மாதிரி இல்லை. இது வந்து நாங்க ஆல்டர் பண்றப்போ நெக்ஸ்ட் வீடியோல ஆல்டர் பண்ணி காமிப்போம்ல, நாங்க ஆல்டர் வீடியோல சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்க ஏத்துறது வந்து ஆர்டிஓ பாசிங் வந்து ஒரு 500 கிலோ. ஆனா நாங்க ஏத்துறது பாத்தீங்கன்னா ஒரு டன் வரைக்கும். எவ்வளவு? 1 டன் ப்ரோ. 500 கிலோ தான் ஆர்டிஓ பாசிங். நம்மனா லாங் அதர் ஸ்டேட்டா போக போறோம், பக்கத்துல தானே போக போகுது, அதனால 1 டன் வரைக்கும் ஏத்துவோம். ஒரு டன் ஏத்துனா முன்ன இப்படி நாட்டிக்காதா? அது நாட்டாது ப்ரோ. எப்படி ப்ரோ சொல்றீங்க? ப்ரோ ஃப்ரண்ட் வெயிட் வச்சு தானே ப்ரோ ஏத்துறோம் நாங்க. என்ன லோடு ஏத்துறீங்க இந்த வண்டியில? இது வந்து சிலிண்டர் ஏத்துவோம் ப்ரோ. அதை விட்டு பாத்தீங்கன்னா இந்த கெமிக்கல் பேரல் இந்த மாதிரி ஐட்டம் தான் ஏத்துவோம். பேரல் ஏத்தும் போது வந்து உங்களுக்கு அப்படியே முன்ன வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் போகாது ப்ரோ. கரெக்டா வச்சு அதுக்கு ஏத்த மாதிரி கயிறு. வண்டியில லைட் வந்து எப்படி எல்லாம் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு? ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ. ஹெட்லைட்லாம் பவர் நல்லா இருக்கு. கீழே கரெக்டா அந்த பள்ளங்கெல்லாம் எது இருந்தாலும் கிளீனா தெரியுது. எல்லாம் கிளீனா தெரியுது. இண்டிகேட்டர்லாம் அருமையா இருக்கும் ப்ரோ. இந்த வண்டி பாத்தீங்கன்னா எந்த குறையும் சொல்லவும் முடியாது. டீசல் வண்டியில வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் வந்து சின்னதா கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வாயக்கா மாதிரி கொஞ்சம் பெருசா கொடுத்திருக்காங்க. ஆமா ப்ரோ. இது வந்து எப்படின்னா அது வந்து சின்னதா கொடுத்திருப்பாங்க, அந்த பவர் கிளீனா தெரியாது. இது வந்து நம்ம கட் பண்றப்போ கொஞ்சம் கிட்ட வந்து நம்ம டக்குன்னு போட்ட பெருசா தெரிய வச்சு பின்னாடி வரவங்க ஃப்ரண்ட்ல வரவங்க கரெக்டா கவனிப்பாங்க. இப்போ வந்து இன்னும் டிசம்பர் மாசம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான மழை பெய்ய போகுது. அப்போலாம் இந்த வண்டி உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த வைப்பர் வந்து நல்லா வேலை செய்யுதா? வைப்பர் வேலை செய்யுது. இது பாத்தீங்கன்னா இந்த வைப்பர் வந்து இது வரைக்கும் தான் வருமே. இது வரைக்கும் தான் வருமா? ஆமா, ஃபுல்லா வருது. இது வந்து கீழே வந்து இந்த தண்ணி இங்க இருக்கிறதுல தெரியும். இந்த சும்மா இது வரைக்கும் கிளீன் பண்ணுது. இதே வந்து வைப்பர் டபுளா கொடுத்திருந்தாங்கன்னா, இந்த வைப்பர் இங்க ஒண்ணு கொடுத்து கீழே இருந்து ஃபுல்லா கொடுத்திருந்தாங்கன்னா இப்படி அடிக்கும். ஆமா, ஃபுல்லா கீழே அடிக்கணும் ப்ரோ. அப்படி இல்ல ப்ரோ, இந்த வைப்பரே வந்து கீழே வரைக்கும் இதுல இருந்து குத்துனாங்கன்னா ஃபுல் கண்ணாடி கிளியர் பண்ற மாதிரி குத்துருக்கணும். ஆமா ஆமா, இத குத்துருக்கு பாத்தீங்கன்னா டிமாண்ட் குத்துருக்கான். ஏதோ குச்சி ஐஸ் சாப்பிட்டு போட்ட மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து தகரம் தான் ப்ரோ. ஆமா ப்ரோ, இதெல்லாம் நல்ல குவாலிட்டி தான் ப்ரோ. பஜாஜ்ல நல்ல குவாலிட்டி குத்துருக்கானுங்க. பஜாஜ்ல வண்டி எடுப்போம், நல்லா சம்பாதிப்போம். எங்க ப்ரோ ஓனர் அழுகுறாரு ப்ரோ, நீங்க சம்பாதிப்பீங்க. எதுல ப்ரோ இது வண்டி? சிஎன்ஜி வந்து போட்டிருக்கு. சிஎன்ஜி பெட்ரோல் இருக்கு ப்ரோ. பெட்ரோல் இருக்கு. பெட்ரோல் வந்து பெட்ரோல்ல போட்டா பிக்கப் நல்லா மூவிங் நல்லா இருக்கும். ஓனர் சீக்கிரமா வீட்டை வித்துருவாரு. அதனால ஓனர் காலையில ஸ்டார்ட் பண்றதுக்கு மட்டும் பெட்ரோல்ல ஸ்டார்ட் பண்ணு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்த பிறகு சிஎன்ஜில எத்தனை கிளம்பு அப்படின்றாரு. எவ்வளவு சிஎன்ஜி எத்தனை கிலோ ப்ரோ பிடிக்குது? 5 கிலோ பிடிக்குது ப்ரோ. 5 கிலோ பிடிக்குது. பெட்ரோல் ப்ரோ? பெட்ரோல் 2 லிட்டர் ப்ரோ. 2 லிட்டர் பிடிக்குது. பரவாயில்ல ப்ரோ. வாங்க ப்ரோ, அப்படியே ஒண்ணு பார்க்கலாம். வாங்க காட்டுறீங்களா எப்படி ப்ரோ? ப்ரோ இது வந்து ஓனர் வந்து தொட்டி கட்டி கொடுத்தது, கட்டல இன்னும். இதுக்கே பாத்தீங்கன்னா நான் சிலிண்டர் ஏத்துவேன், ஒரு சிலிண்டர் லைட் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சைட்ல கட்ட மாதிரி ஒண்ணு கட்டிட்டு மேல வச்சு ஏத்துட்டு வருவோம் சிலிண்டர். ப்ரோ இதுல பாத்தீங்கன்னா சிலிண்டர் ஏத்துவோம், ஒரு சிலிண்டர் பாத்தீங்கன்னா லைட் வரும். 2 சிலிண்டர் மேல வந்து நீட்டா வைக்க மாட்டோம், அந்த சிலிண்டர் படுக்க வச்சுதான் வைப்போம். இதுல கீழே மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 40 சிலிண்டருக்குள்ள பிடிக்கும். 40 சிலிண்டர் ப்ரோ. இது லென்த் எவ்வளவு, எத்தனை லென்த் ப்ரோ? இத நீட் வந்து பாத்தீங்கன்னா 6 அடி வரும். அகலம் 5 அடி வரும் ப்ரோ. என்ன ப்ரோ இவ்வளவு பெருசா ஒரு டாடா ஏசியோட தொட்டியம் வந்து பாத்தீங்கன்னா இது கொடுத்திருக்காங்க. ஆமா ப்ரோ. நம்ம என்ன நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க ப்ரோ. அதை தான் சொல்றேன், லோடுக்குலாம் ரொம்ப டாடா ஏசில ஏத்துற லோடுகள் அப்படியே நாங்க ஏத்துவோம். எத்தனை கிலோ கெபாசிட்டி வண்டி இது? ஆர்டிஓ பசங்க தான் ப்ரோ. 500 கிலோ. நம்ம ஏத்துறது 1.5 வரைக்கும் ஏத்துவோம். சொல்றீங்க டாடா ஏசில 1.5 டன்? ஆமா ப்ரோ. இதுலயே பாத்தீங்கன்னா இந்த டிஸ்க் இந்த டயர் சைஸ்ல கொஞ்சம் பெரிய சைஸ் போட்டா வச்சு கம்பல்சரி 1.5 டன். இப்ப பாத்தீங்கன்னா பெரிய டிஸ்க் போடுறேன்னு சொல்லிருக்காரு. எந்த வண்டி டிஸ்க் ப்ரோ போட போறீங்க? அது வந்து பைக் டிஸ்க் தான? பைக் டிஸ்க் இல்ல ப்ரோ. இதுலயே இந்த வண்டிக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதுப்பேட்டை எல்லாம் போனா ஆல்டர் பண்ணி தராங்க இதுக்கு தனியா டிஸ்க். அதனால அந்த டிஸ்க் எடுத்து வந்து போட்டு கேமரா பாத்து, அதனால ஆல்டர் பண்ணி இது பண்ணி போட்டுக்கலாம் ப்ரோ. இந்த கல்லு கூட காலையில இப்ப 150 கல்லு ஏத்தணும்னு வந்தாங்க. இது 150 கிலோ. இது ஒரு கல்லு வெயிட் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி 25 kg வரும் ப்ரோ. இது 10 கிலோ கிட்ட இருக்கும். 25 கிலோ 25 கிலோ 25 கிலோ. கரெக்ட் ப்ரோ. இந்த டயர்ல நார்மலா காத்து எவ்வளவு ப்ரோ வைக்கிறீங்க? 70 வைப்போம் ப்ரோ. ப்ரோ சொல்றீங்க 70 வைக்கிறீங்க. ஒரு டாடா ஏசி ஆனா யார் வந்து இதுக்கு வைக்கிறீங்க? சூப்பர் ப்ரோ. ப்ரோ டாடா ஏசி உடைய டயர் சைஸ் நம்ம காத்து வைக்கிறதுனா வச்சுக்க ஒரே சைஸ்லாம் வராது.
ப்ரோ இதுல வந்து சிஎன்ஜி வந்து எந்த இடத்துல வந்து ப்ரோ இது இருக்கு பாருங்க பாக்ஸ், இதுலதான் வந்து சிஎன்ஜி. இது ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், அதை கழட்டிட்டு அது சிஎன்ஜி இது லாக் பண்ணாங்கன்னா அது சிஎன்ஜி உள்ள ஏறும். டேங்க் இருக்கு பாருங்க. ஆமா 5 கிலோ. இதே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சிலிண்டர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு 10 கிலோ பிடிக்கிற அளவு கொடுத்துருவாங்க. அப்படியே நம்ம செட் பண்ணலாமா? செட் பண்ணலாம், ஆல்டர் பண்ணுவோம். ஆர்டிஓல எதனா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அதனால நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். பொறுமையா ஆல்டர் பண்ணுவாரு ஓனர். பெட்ரோல் அது அந்த சைடு இருக்கு. ஆமா பெட்ரோல் அந்த சைடு இருக்கு, அது வந்து சின்னதா இருக்கும். இதே மாதிரி ஆமா ஆமா. இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா எங்க கொடுத்திருக்காங்க? இன்ஜின் வந்து கொடுத்திருக்காங்க பாரு ப்ரோ. இது இன்ஜின் பாத்தீங்கன்னா நம்ம டீசல் வண்டி இன்ஜின் பாத்தீங்கன்னா தட தட தடன்னு ஆடும், ஆனா வந்து ஆடவே ஆடாது. நம்ம வரைக்கும் இந்த வண்டியில நீங்க போயிருக்கு? 80 போயிருக்கு ப்ரோ. 80 போயிருக்கு. அப்போ வந்து அந்த வந்து எப்படி இருக்கு? நார்மலா போற மாதிரி தான் இருக்கு ப்ரோ. நார்மலா நம்ம ஆட்டோ இப்ப எப்படி மூவ் பண்ணா ஒரு 20ல மூவ் பண்ணா எப்படி இருக்கும் ஒரு ஆட்டோ அதே அது வந்து அதான் ப்ரோ. சிஎன்ஜிக்கு அதுக்கு டிஃபரெண்ட். அது வந்து டீசல் வச்சு புகை தள்ளின்னு அது பண்ணும். இது வந்து புகலா தள்ளாது, நார்மலா போற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுல எப்படி அடுப்பு சிம்முல வச்சா பத்த வச்சா எப்படி எரியும் அதே மாதிரி தான். ஸ்லோவா ஓட்டினா வேகமா போவாது, வேகமா ஓட்டினா ஸ்லோவா போவாது, அந்த மாதிரி கரெக்டா இருக்கும். ஆமா ப்ரோ நல்லா இருக்கும் ப்ரோ. இதே ப்ரோ எங்க ஓனர் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டாரு. கண்டிப்பா ஏத்துவோம் ப்ரோ. அது ஏத்துறப்ப நாங்க போடுறோம். பாடி வந்து எப்படி காட்டலாம்னு சொல்லிட்டு ஐடியா இருக்கா? டாப் லோடு காட்டலாம் மாதிரி ஐடியா? ஆமா ப்ரோ. இல்ல நார்மலான ஒரு லோடு ஏத்துற கண்டிஷன்ல காட்ட போறீங்களா? இல்ல ப்ரோ, டாப் லோடு ஏத்துற மாதிரி தான் கட்டுவோம். நம்ம டாடா ஏசி எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த மாதிரி கட்டிருக்காங்க, இப்ப அந்த வண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி கட்டிருக்காங்க இதே மாதிரி இந்த வண்டி சைஸுக்கு ஏத்த மாதிரி வெயிட் லோடு மேல ஏத்தனா டாப் லோடு ஏத்துறப்போ ஓவர்ல டாப்ல ஏத்த முடியாது, லைட் வெயிட் தான் ஏத்துவோம் டாப்ல. அதனால அது மாதிரி தான் பாத்து கட்டுவோம். உள்ள வந்து நம்ம கேபின் உள்ள என்னென்ன இருக்கு? கேபின் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான அடிக்கலமா இருக்குதா ப்ரோ? ஒரு ஆள் கம்ஃபர்டபுளா இருக்கு ப்ரோ. கூட யாருன்னா வந்தாங்கன்னா வச்சுக்க லேபரு இதுல உட்காந்து ஓட்டுறப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த சீட்டு கொஞ்சம் இடம் இருக்கிறப்ப கொஞ்சம் லென்த் குத்துருக்கலாம். ஸ்டோர் ரூம்காரன் வந்து நார்மலா ஒரு பெரிய வண்டி ஆட்டோல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேரிங் ஆமா இருக்கு. இந்த வண்டியில வந்து நம்ம பைக் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன ஒரு டிஃபரெண்ட் உங்களுக்கு ப்ரோ? ஸ்டேரிங்னா ஒரு கையில, இது எப்பவுமே 2 கை இதுலயே இருக்கணும். 2 கை இருக்கும். ஸ்டேரிங்னா 1 கை அதுல இருந்தா போதும், ஒரு கை கீருக்கு போயிடும். இதுல 2 கைக்குமே வேலை, ஒரு கை லெஃப்ட் கீரும் போடணும், கையிலேயே பிடிக்கணும், எல்லா வேலையும். இப்ப நார்மலா ஒரு லோடு ஏத்திடும் போது ஒரு பள்ளத்துல விடும்போது உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் எப்படி இருக்கும் உங்களுக்கு வண்டி? ப்ரோ ஒரு பள்ளத்துல விடும்போது ஃப்ரண்ட் வீலுக்கு பள்ளத்துல விட்டா பேக் தூக்கி நிக்கும் ப்ரோ. அதே பாத்தீங்கன்னா பேக் வீல் ஒரு பக்கம் நம்ம பள்ளத்துல இறக்கிட்டா வண்டி ஒரு கிராஸ் அப்படி தூங்கி நிக்கும். அப்போ அந்த ஒரு பள்ளத்துல விடும்போது அப்ப நீங்க எப்படி வந்து வண்டியை ஸ்மூத்தா விட்டு மேல பள்ளத்துல அவ்வளவு சீக்கிரத்துல விட மாட்டோம் ப்ரோ. அந்த பள்ளம் அங்க இருக்குன்னா வண்டி நிப்பாட்டி அதை ஓவர் இது பண்ணி தான் எடுத்துணும். ஓகே ப்ரோ, நீங்க போற வழியில ரோட்ல பள்ளம் இருக்குது, நீங்க அது ரோட்ல இருக்கிற பள்ளம்னா ப்ரோ ஒரு 6 அடி இருக்குமா ப்ரோ? அந்த 6 அடிக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்க 1 அடிக்கு மேல பள்ளம் இருந்தா அந்த டயர் சைஸே பாத்தீங்கன்னா 1 அடி இல்ல 1.5 அடி தான் வரும். அந்த சைஸ்ல பள்ளம் இருந்தா உள்ள விட்டா உள்ள போலாமா? உள்ள போயிட்டு ஒண்ணுனா என்ன இருக்குன்னு பாருங்க ப்ரோ, பாத்து நீங்களே பாருங்க. உள்ள வாங்க ப்ரோ, நான் வரேன். வாங்க ப்ரோ, சொல்றேன் ப்ரோ. இங்க பாத்தீங்கன்னா ப்ரோ பிரேக் கூட விண்டோ பத்தி அதனா சொல்லுங்க ப்ரோ. இந்த ஜன்னல் உங்களுக்கு எப்படி இருக்கு ப்ரோ? கம்ஃபர்டபுளா இருக்கு ப்ரோ. இந்த ஜன்னல் பாத்தீங்கன்னா வெச்சிக்க எப்படி சொல்றீங்க, சாவி இங்க தான் ப்ரோ குடுத்துருக்காங்க பாத்தீங்களா? ஆமா ப்ரோ குடுத்துருக்காங்க. நல்லா பார்க்கிங் இருக்கு. சாவி வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ற இந்த இடம் குடுத்துருக்காங்க. மீட்டர் பாக்குறீங்களா? மீட்டர் பாருங்க என்னன்னா மீட்டர்ல வந்து குடுத்துருக்காங்க ப்ரோ. சிஎன்ஜி எவ்வளவு இருக்கு, பெட்ரோல் எவ்வளவு இருக்கு, நல்லா இதுல இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சிஎன்ஜில தான் இருக்கு. இப்ப நம்ம பெட்ரோல்ல மாத்தினா பெட்ரோல் காமிங்க. எப்படி ப்ரோ பெட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா இதோ இங்க இருக்கு பாருங்க. பெட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பெட்ரோல் பட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா மாறிட்டோம் ப்ரோ. பெட்ரோல் வந்து கொஞ்சம் சுகரா இருக்கு, அதனால வந்து பெட்ரோல் காமிக்கல. அப்படிங்களா? பெட்ரோல் வந்து ஓனர் இதுக்கப்புறம் தான் அக்கௌண்ட்ல காசு அனுப்புவாரு, அதுக்கப்புறம் பெட்ரோல் போடுது. இப்ப நார்மலா நம்ம சிஎன்ஜி ரன்னிங்லயே வந்து மாத்திக்கலாம், எதுல வேணுமோ அதுல மாத்திக்கலாம். பார்க்கிங் லைட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்கிங் லைட்டு, அதுக்கப்புறம் ஒரு லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன ப்ரோ? இதெல்லாம் சொல்லுங்க ப்ரோ. இதெல்லாம் ப்ரோ லைட் தான் ப்ரோ. பின்னாடி இண்டிகேட்டரு, ஹெட்லைட்டு அந்த மாதிரி சுவிட்ச் தான் இது. பாத்தீங்கன்னா பாருங்க மீட்டர் ஸ்பீடு பாத்தீங்கன்னா 80 வரைக்கும் இதுல போட்டிருக்காங்க. ஆனா எங்களுக்கு பாத்தீங்கன்னா 70 அந்த மாதிரி தான் போகும். இதுல வந்து 10 கம்மியா தான் போகும். இதுல நம்ம பம்பு கிம்பு ஆல்ட்ரு கில்ட்ரு எதனா பண்ற மாதிரி மெக்கானிக் லோக்கல் மெக்கானிக் வச்சு ஏன்னா ஆல்ட்ரு கில்ட்ரு பண்ற மாதிரி தான் வண்டி பிக்கப்லாம் பயங்கரமா இருக்கும். இதுல நான் வந்து சொல்லி வச்சுன்னு நினைக்கிறேங்க. இது சிஎன்ஜிக்கு, இது பெட்ரோலுக்கு, அது இது பிரேக் இன்னும் சூப்பரா கொடுத்துருக்காங்க. கால் அந்த வலி தெரியக்கூடாதுன்ட்டு கீழே வச்சு இப்படி மெரிச்சா அந்த வலி தெரியுன்றத வச்சு இந்த இடத்துல வச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா அந்த வலி தெரியாத அளவுக்கு ஹேண்ட் பிரேக் இங்க கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பரா இருக்கு. ஹேண்ட் பிரேக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கு. வண்டி எந்த குறையும் இருக்காது.
உங்களுக்கு எதனா தெரியுதுன்னா பாருங்க ப்ரோ. இந்த டாப் ஏன் ப்ரோ இந்த மாதிரி இருக்கு ப்ரோ? இப்ப வெயில் டைம் இல்ல ப்ரோ, அதனால கொசம் இதை அடிச்சு வச்சிருக்கேன் ப்ரோ. அப்படிங்களா? ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ரோ. ஏன் ப்ரோ ஓனர் இதை வந்து அடிச்சு தர ப்ரோ மாட்டாரு? எங்க ஓனர் அடிச்சு கொடுப்பாரு ப்ரோ. எங்க ஓனர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா 3 வண்டி வச்சுருக்காரு. அந்த 3 வண்டிக்கு அவர் டியூ கட்டுறது கொஞ்சம் டைட்டா இருக்கு. அதனால கோசம் தான் இவரு இது ஒண்ணும் பண்ணாம இருக்காரு. வெயில் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ப்ரோ தெரியுது? நல்லா இப்பயே வந்து நல்லாதான் இருக்கு ப்ரோ, தெரியுது ப்ரோ. வந்து மழை மாதிரி இருக்கு. ஆமா ப்ரோ. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடி தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்குமா காட்டிமா? ஆமா ப்ரோ, ஒரு அடி தான் ப்ரோ. ஒரு அடி தான். ஒரு அடியா கொஞ்சம் கம்மி தான் ப்ரோ. இன்னும் அந்த பஞ்சு வந்து கட்டலன்னா வந்து சுத்தமா உள்ள உட்கார முடியாது ப்ரோ. இல்ல பாத்தீங்கன்னா ஏசி அந்த மாதிரி எதனா கண்ட்ரோல் கொடுத்துருக்கலாம். ஆனா ஆட்டோன்ற வாச்சு மேக்சிமம் ரொம்ப லாங் ஓட்ட போறது கிடையாதுன்ற வாச்சு ஏசி ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டுவோம் ப்ரோ. 150 மினிமம் ஒரு 100. ஆமா, 100ல இருந்து 150 கிலோமீட்டர் போறத இடத்த பொறுத்து. இங்க இருந்து பாத்தீங்கன்னா வண்டலூர் போனா இங்க இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் வரும். அது அப் அண்ட் டவுன் பாத்தீங்கன்னா ஒரு 120 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் வரும் ப்ரோ. அதனால சொல்ல முடியாது, ஒரு நாளைக்கு ஒரு கிலோமீட்டர் வண்டி ஓடும். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 150 100 கிலோமீட்டர். ஆமா. எவ்வளவு சிஎன்ஜி போடுங்க? சிஎன்ஜி எவ்வளவு போடுங்க? சிஎன்ஜி பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து ஒரு 40 தரும் ப்ரோ. 30 35 40 தரும். மினிமம் எவ்வளவு போடுவீங்க? ஒரு நாளைக்கு எப்படி சொல்றதுன்னா, ஒரு நாள் ஃபுல்லா ஓட்டும், மறுநாள் ஒரு 500 ரூபாய்க்கு சிஎன்ஜிக்கு போவோம். 5 கிலோ போடலான்ட்டு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோ அந்த மாதிரி 4 கிலோ அதுக்குள்ளதான் பத்துமே அந்த சிஎன்ஜி. இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க காமிச்சிட்டோம். ஸோ ரொம்ப 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 இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. லோட்ல எல்லாம் வந்து நல்லா சம்பாதிங்க ப்ரோ. லோடு ஓட்டி நல்லா லோடு கிடைக்கணும் உங்களுக்கு. இப்ப எந்த லோடு வந்து ரெகுலரா ஓட்டிட்டு இருக்கீங்க? ரெகுலரா பாத்தீங்கன்னா சிலிண்டரு இந்த கல்லு இந்த மாதிரி நார்மலா இன்னும் லோடு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரொம்ப கிடைக்கும். ஓனர் சீக்கிரமா கொஞ்சம் பணக்காரனா ஆயிடுவாரு. பணம்லாம் வேணாம் ப்ரோ, பணம் வேணாம் ப்ரோ. உலகத்தை ரசிக்கணும். நல்லா பாடி கட்டி கொடுத்துருவாருன்னா போதும் ப்ரோ. கண்டிப்பா வந்து கட்டி கொடுப்பாரு ப்ரோ. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐகானை தட்டிட்டு இருக்கேன். நம்ம வீடியோ வந்து பாத்தீங்கன்னா தினைக்கும் இந்த மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கிறோம் ப்ரோ. போடலாம் ப்ரோ. டெய்லி ஒரு வண்டியா காமிப்போம். டெய்லி ஒரு வண்டி வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிட்டு இருப்போம். உங்களோட ஆதரவும் வேணும் எங்களுக்கு வேணும். நீங்க நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம. ஸோ இதோட நம்ம சேனலை வந்து பாத்தீங்கன்னா எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல வந்து நம்ம இந்த ஆட்டோவோடைய வீடியோ வந்து நாளைக்கு வந்துடும். மறக்காம நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.